துரு விக்ரமின் பைசன் படம் எப்படி இருக்கு? பைல்வான் ரங்கநாதனின் விமர்சனம். மாரி செல்வராஜ் நடிகர் துரு விக்ரமை வைத்து பைசன் என்ற படத்தை இயக்கியிருக்காரு. ரஞ்சித்தோட நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பைசன் படம் குறித்து பைல்வான் ரங்கநாதனோட விமர்சனத்தை பார்க்கலாம். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த துரு விக்ரமுக்கு கபடி வீரரா ஆகணும் அப்படின்றது ஆசை. துரு விக்ரமுக்கு மட்டும் இல்லாம அவருடைய அப்பாவான பசுபதிக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற கபடி வீரர்கள் துரு விக்ரமை டீம்ல சேர்த்துக்காம புறக்கணிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல துரு விக்ரமோட திறமையை பார்த்த பிடி வாத்தியார் பசுபதி கிட்ட போய் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அவனை எப்படியாவது கபடி வீரராக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதையடுத்து பிடி வாத்தியாரோட முயற்சியால துரு விக்ரம் ஒரு கபடி போட்டியில கலந்துக்கிட்டு சிறப்பா விளையாடி அந்த ஊருக்கே பெருமை சேர்க்கிறாரு. துரு விக்ரமுக்கு பக்கபலமாயிருந்த அமீர் இறந்து போக துரு விக்ரமுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் கடந்து துரு விக்ரம் எப்படி கபடி வீரரா மாறினாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாரு அப்படின்றதுதான் பைசன் திரைப்படத்தோட கதை. அர்ஜுனா விருது பெற்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த கபடி வீரர் மணத்தி கணேசனோட நிஜ வாழ்க்கை சம்பவங்களை மையமாக வைத்துதான் பைசன் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல துரு விக்ரமோட தந்தையாக பசுபதி வழக்கம் போல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட கதையை எழுதுறப்பவே இந்த கதாபாத்திரத்திற்கு பசுபதி தான் பொருத்தமாய் இருப்பார் அப்படின்னு அவரோட பெயரை போட்டே எழுதுனதா மாரி செல்வராஜ் இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தாரு. மாரி செல்வராஜ் நினைச்ச மாதிரியே பசுபதி ஒவ்வொரு காட்சியிலையும் முத்திரை பதிச்சிட்டாரு. அதே மாதிரி அமீர் சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் அழுத்தமா மனதில் பதிஞ்சிட்டாரு. படத்தோட கதாநாயகியா வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் துரு விக்ரம விட வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் துருவ காதலிக்கிறாங்க. அவரும் நிறைவான நடிப்பையே வெளிப்படுத்தினாங்க. துரு விக்ரமும் அவரோட அப்பாவு மாதிரியே சிறப்பா நடிச்சிருக்காரு. இந்த படம் நிச்சயமா அவருக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. மாரி செல்வராஜ் தீபாவளிக்கு ஒரு தரமான சரவெடிய கொளுத்தி போட்டிருக்காரு. அது நிச்சயமா சரண வெடிக்கும். கபடி வீரர்களுக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும்னு பைல்வான் ரங்கநாதன் பைசன் படம் குறித்து விமர்சனம் கொடுத்திருக்காரு.